கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நெகேமியா 6:9. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். For they were all trying to frighten us, saying, their hands will be weakened in the work, and it will never be finished. But now, my God, strengthen my hands. ஏனெனில் அவர்கள் அனைவரும் எங்களை அச்சுறுத்தினர். அவர்கள் கைகள் வேலை செய்வதில் தளர்ந்துவிடும், வேலை நின்றுவிடும் என்று சொல்லி வந்தனர். எனவே கடவுளே, என் கைகளை வலிமைப்படுத்தும். ஆமென். இஸ்ரவேல் மக்கள் எருசலேம் மதிலை புனரமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது எதிரிகள் அவர்களுக்கு மிக பெரிய தடையும் பயமும் மனசலிப்பும் உண்டாக்க முயன்றார்கள். சன்பல்லாத்து, தொபியா போன்றவர்கள் தொடர்ந்து பயம் கொடுக்கும் வார்த்தைகள் பேசினார்கள். அவர்கள் நோக்கம் நெகேமியாவும் யூதரும் கை சலித்து வீழ்ச்சியடைந்து அந்த வேலை முடிவடைந்து விடாமல் செய்வது. ஆனால் நெகேமியா செய்த செயல் மனித பயம் பார்த்து பின்னோக்கி போகவில்லை, எதிரிகளுடன் விவாதம் செய்யவில்லை, பதில் போர் செய்யவில்லை. வேறு என்ன செய்தார்? அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். நெகேமியா என்ன செய்தார் தெரியுமா? தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் என்று பிரார்த்தனை செய்தார். அவர் சொன்ன ஜெபம் ஒரு வரியில் மிக வலிமையானது. அது ஒரு சிறிய ஜெபம்தான், ஆனால் மிக ஆழமான ஜெபம். நம் வாழ்விலும் எதிரிகள் எப்பொழுதும் இருக்கலாம். நல்ல வேலை செய்யும்போது, மரியாதையான வேலை செய்யும்போது, தேவனின் கட்டளையின்படி செயல்படும் போது எதிர்ப்பு வரும். நம்மை மனம் சலிப்பாக்க பேசுவார்கள். பயப்பட வைக்கும் வார்த்தைகள், தள்ளிவிடும் சூழ்நிலைகள், தவறான செய்தி, நெறியான வேலைகளில் தடைகள் என்று எவ்வளவோ எதிர்பாராத நிகழ்வுகள் நேரிடலாம். இதற்கு ஒரே பதில் ஜெபம். அவர்களோடு வாதிடவோ நம்முடைய தரப்பு நியாயத்தை சொல்லி புரிய வைக்கவோ முயற்சி செய்யாமல் இப்படிப்பட்ட சோதனையின் நடுவில் தேவனிடம் உதவி கேட்பதே வெற்றி. கர்த்தர் நம் கைகளை திடப்படுத்துபவர். நாம் செய்கின்ற காரியங்களுக்கு வல்லமை, துணிவு, உறுதியை நமக்கு கொடுக்க வல்லவர் தேவனே. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று அன்று மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னது போல இன்று நமக்கும் சொல்கிறார். நீங்கள் தேவனிடத்தில் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு உங்கள் பாரத்தை இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் சும்மா இருங்கள் என்று. இன்று நம்முடைய குடும்பத்தில், ஊழியத்தில், தொழிலில், படிப்பில், தேவனுடைய திட்டத்தில் எதிரிகளின் ஆவி மேலெழும்பலாம். ஆனால் நாம் சொல்ல வேண்டிய ஜெபம், தேவனே, என் கைகளை திடப்படுத்தி அருளும் என்பது மட்டும்தான். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று வாக்களித்திருக்கும் தேவன் நம்மை பலப்படுத்தி நமக்கு உதவி செய்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்பும் ஆனவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பெலனானவர், யாருக்கு அஞ்சுவேன் என்று சங்கீதக்காரன் விசுவாச அறிக்கை இடுவது போல நாமும்
நம்முடைய தேவாதி தேவனே நமக்கு வெளிச்சமும் இரட்சிப்புமாய் இருப்பதால் யாரை குறித்தும் எதை குறித்தும் பயமோ அச்சமோ இன்றி செயல்படலாம். ஏனெனில் அவருடைய கிருபை நம்மை தாங்கி வழி நடத்தும். நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அதனால்தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று பவுலடிகளார் மிக உறுதியாக சொல்கிறார். இதே உறுதியும் விசுவாசமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அன்று அமலேக்கியர் சிக்லாகின் மீது படையெடுத்து வந்து தாவீதும் அவன் மனுஷரும் இல்லாத நேரத்தில் அந்த நகரத்தை கொள்ளை அடித்ததும் அல்லாமல் ஸ்திரீகளையும் சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து சென்றனர். இதனால் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளின் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்பதை சாமுவேலின் 1 புத்தகம் 30 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இத்தனை பிரச்சனைகளின் மத்தியிலும் தாவீது கர்த்தரையே நாடினான். அவருக்குள்ளே தன்னை திடப்படுத்தியதால் தான் தேவ உத்தரவை பெற்று வெறும் 200 பேர்களுடன் போய் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு வந்தான். நாமும் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் துவண்டு விடாமல் கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொண்டு அவர் பாதம் பணிய வேண்டும். எதிரிகள் உங்கள் கை சலிப்பை நோக்கி செயல்படுவார்கள், ஆனால் தேவன் உங்கள் கைகளை திடப்படுத்துவார். அந்த நம்பிக்கைதான் நெகேமியாவை வெற்றிக்கு அழைத்தது. இன்று அதே நம்பிக்கை உங்களுக்கும் வெற்றி தரும். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். தேவன் பலவீனத்தை வலிமையாக மாற்றுபவர், மனம் தளர்ந்தவனை எழுப்புபவர். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? Nehemiah teaches that when enemies try to weaken our hands and discourage us, our strength must come from prayer. God is the one who strengthens our hands, gives us courage, and enables the completion of His work in our life. When weakness comes, God's power becomes perfect. God strengthens the weak and finishes what He starts. Amen. சுருக்கமாக சொல்வதானால், எதிரிகள் நம்மை தளரச் செய்ய முயல்வார்கள். நாம் விவாதிக்காமல் மனிதர் மீது சார்ந்திராமல் உடனே தேவனை நோக்கி திரும்ப வேண்டும். நெகேமியா போல சிறு ஜெபம் போதும். அந்த ஜெபம் நமக்கு உள்ளார்ந்த வலிமை, பரிசுத்த ஆவியின் சக்தி, மன உறுதி, பணி முடிக்க கிருபை தரும். நம் வேலை முடியும். எதிரி தடுத்தாலும் நாம் இயேசுவுடன் தொடர்ந்து நடந்தால் புனரமைப்பு நிறைவேறும், சேவை நிறைவேறும், வாக்கு தத்தம் நிறைவேறும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? அதே விசுவாசத்தோடு அவர் பாதம் பணிவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நெகேமியாவை போல எங்கள் வாழ்க்கையில் எல்லா திசையிலும் வரும் பயப்படுத்தும் வார்த்தைகளை கண்டும் மனம் சலிக்காமல் உம்மை நோக்கி பார்க்க எங்களை பலப்படுத்தும். எங்கள் கைகளை திடப்படுத்தும். எங்கள் பணி, ஊழியம், சேவை, குடும்பம், தொழில், படிப்பு அனைத்திலும் உம் வல்லமை பெற்று வெற்றியை அடைய உதவி செய்ய வேண்டுகிறோம். சாத்தான் உருவாக்கும் சோர்வும் பயமும் உம் கிருபைக்கேற்ப சக்தியாக மாற எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.